ஓம் சாய்ராம். நம்ம பாபா எப்படின்னா, அதாவது கிருஷ்ணரை சொல்லுவோம். கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பாபா கெட்டது எது இருந்தாலும் உடனே விலக்கி தருவார். கேட்ட உடனே கெட்டதை தூக்கி அதை டிலீட் பண்ணிவிட்டு அதை உடனே களைஞ்சிடுவார். இப்போ பாருங்கள், ஒரு பிரார்த்தனை நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு வந்தது. அந்த பிரார்த்தனையை செய்து கொஞ்ச நேரத்துலேயே, ஒரு 1.5 மணி நேரத்துலேயே அந்த பேஷண்ட்டை சரியாக்கி ஆரோக்கியமாக்கி ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அது சாயப்பா. சாயப்பா வழித்துணை சாயப்பா அவங்களே சொல்கிறாங்க, தேங்க்ஸ் டு சாயப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை அப்பா கொடுக்குறாரு. நன்றி சொல்லக்கூடிய, சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து நம்பிக்கையை வளர்த்து வாழ வைக்கிறார் நம்ம சாயப்பா. அதை பார்த்து நாமும் நம்பிக்கையாக இருப்போம். நாமும் அதே மாதிரி அப்பாவை எப்போவுமே நம்ம வணங்கிட்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வழியிலும் அப்பா வந்துக்கிட்டே இருப்பார். ஓம் சாய்ராம். இப்போ பார்ப்போம். இப்போ அவங்களுடைய அந்த வார்த்தைகளை, நம்பிக்கை வார்த்தைகளை பார்ப்போம். ஜெய் சாய்ராம். வணக்கம் ஐயா, நான் கால் பண்ணுறேன். எனக்கு இந்த பாக்கியா ஆண்டி இருக்காங்க, பாக்கியம்ங்கிறவங்க எனக்கு இந்த நம்பர் கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் கூட்டு பிரார்த்தனையில் உங்கள்கிட்ட சொல்லி ப்ரே பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க. எங்கள் அப்பா பேர் 73 வயசாகுது. ரிஷப ராசி மிருகசிரீஷம், மிதுன ராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். கொஞ்சம் எனக்காக எங்கள் அப்பாவுக்காக வேண்டிக்கணும். அவங்க சொன்னாங்க, சாய்பாபாட்ட சொல்லி கூட்டு பிரார்த்தனை பண்ணால் நல்லாயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு அடித்தேன். ஓம் சாய்ராம்மா. நான் சாய்ராம்ஜி பேசுகிறேன். சென்னை வண்டலூர் வழித்துணை பாபா கோயிலிருந்து. பாக்கியம்மா தொடர்ச்சியாக எங்கிட்டேருந்து ப்ரே பண்ணுவாங்க. அவங்களே நல்ல ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி தான். அவங்க பண்ணாலே கூட சரியாக போயிடும். நாங்கள் இங்கே ஆயிரக்கணக்கில் அப்பா கூட பிள்ளைங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். அவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டாக்கா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். அப்பா நல்லா இருக்கிறதுக்காக அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம்மா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில் கூட மட்டை தேங்காய் போடுறோம். எந்த நோயும் இனிமேல் அவர் அண்டாது. அப்பா கூட இருந்து வழியிலையும் வாழ்விலையும் அவரே துணை இருந்து அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பாருமா. நல்லா ஆயிடுவார், கவலைப்படாதீங்க. அம்மா பாக்கிய அம்மா சொன்னாங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களும் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. நாங்களும் இங்கேருந்து கூட்டு பிரார்த்தனையில் அப்பாவோட பாதத்தில் வைக்கிறோம். நல்லா ஆகிடுவாங்க, கண்டிப்பாக நல்லா ஆகிடுவாங்க. நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஐயா, நான் உங்கள்கிட்ட காலையில் நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டது ஒரு 1.5 மணி நேரத்தில் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. அப்பாவுக்கு ஆக்சிஜன் எடுத்துடலாம், இன்னைக்கு இருக்கட்டும், காலைல வரைக்கும் பார்த்துட்டு நாளைக்கு நார்மல் வார்டுக்கு மாற்றிடலான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு கடவுள் மாதிரி நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணியிருக்கிறீங்க. நானும் சாய்பாபா கும்பிடுவேன், சாய்பாபா வச்சுருக்கேன். ஆண்டி சொன்னதுக்கப்புறம் தான், பாக்கிய ஆண்டி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த சாமி நான் கும்பிட்றேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட உதாசனப்படுத்துவார், என்ன சாய்பாபாலாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் அவர் பேச்சை கேட்காம இன்னும் சாய்பாபா எங்கள் ரூமில் பெருமாள் பக்கத்துலேயே தான் நான் வச்சுருக்கேன். அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவருக்கு புரியாது. அதனால் நான் எங்கள் சாமி ரூமில் சாய்பாபாவை நான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எங்கள் அப்பாவுக்கு நல்லா ஆயிடுச்சு. இன்னும் நல்லா நாளைக்கு நார்மல் வார்டுக்கு வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒரு பதட்டமாக தான் இருக்குது. நாளைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா, எனக்காக நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணது ரொம்ப நன்றி ஐயா. ஓம் சாய்ராம்மா. வாழ்க வளமுடன்.